என்ன தாய்மார்களே, உங்க வீட்லயும் உங்க பாட்டி, அம்மா, மாமியார்னு இருக்க பெரியவா எல்லாரும் தாய்ப்பால் புளிச்சு போயிருக்கும், இப்ப இத குடுக்க கூடாது, பால் கெட்டு போயிருக்கும், இத குடுத்தா குழந்தைக்கு வயித்தால போகும், உடம்பு சரியில்லாம போகும், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கும் அட்வைஸ் பண்றாங்களா? உங்க வீட்லயும் இருக்காங்களா? என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மாமியாரா இருக்கட்டும், தாத்தா பாட்டியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இது வந்து காலங்காலமா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு அது பின்னாடி இருக்க சயின்ஸை பத்தி தாங்க சொல்ல வந்திருக்கேன். என்ன மை டியர் மாமிஸ், ஆர் யூ ரெடி? ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம வந்து இன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்றோம், லாங் வீடியோ. தொடர்ந்து இந்த கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திராக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு, ஆஹா, சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் நீங்க காட்டுறீங்க. ஐ எம் சோ தேங்க்ஃபுல் டு யூ மை டியர் மாமிஸ். Welcome to our Krishna Garbhini Kendra, and this is your pregnancy coach Major Prema. So இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்நேஷனல் பிரஸ்ட் ஃபீடிங் வீக் அப்படின்னு நம்ம தாய்ப்பாலோட அவேர்னஸ் விழிப்புணர்வை வந்து கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக எவ்ரி இயர் வருஷம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வீக்கா செலிப்ரேட் பண்றாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே விழிப்புணர்வு கொடுப்பாங்க தாய்ப்பால் பத்தி. ஸோ இன்னைக்கு நாம டே டு டே லைஃப்ல எல்லாரும் அவங்க ஃபேமிலிஸ்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ராப்ளம் ஈவன் நானும் ஃபேஸ் பண்ணினேன். என்னோட மாமியார், என்னோட அம்மா எல்லாருமே பால் கட்டிக்குச்சுன்னா கட்டின பாலை கொடுக்க கூடாது. எங்கேயாவது நம்ம வெளியில போயிட்டு வந்தோம், அண்ட் மெயின்லி எஸ்பெஷலி ஃபார் ஒர்க்கிங் மதர்ஸ், ஒர்க்கிங் விமன்ஸா இருந்தாங்க, 8 மணி நேரம் அவங்க வெளியில இருக்காங்க, வந்த உடனே பாலை கொடுக்க கூடாது, கறந்து பச்சிலன் செடிக்கு ஊத்திரு, வாழை மரத்துக்கு ஊத்திரு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை நிராகரிக்க வேண்டாம், ஏன்னா பெரியவங்க மதிக்கத்தக்கவங்க. சோ அவங்க அன்பால சொல்றாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னங்கறத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் வியூவர்ஸா இருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன ப்ராப்ளம் மதர்ஹுட்ல ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? சோ இந்த பிரஸ்ட் மில்க், தாய்ப்பால் அப்படிங்கிறது தேவாமிர்தத்துக்கு சமமானது. அதாவது சமுத்திர மத்தனம் பண்ணும் போது ஆழகால விஷயத்துக்கு அப்புறமா ஒரு அமிர்தம் கலசம் கிடைச்சது தன்வந்திரி பகவான் வச்சிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி தாய்ப்பால் வந்து ஒரு அமிர்தத்துக்கு சமமானதுங்க. இப்போ பாக்கெட் பால் இருக்கு, நம்ம வாங்குறோம் ஆவின் பால், அது வந்து காய்ச்சாம நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கெட்டுரும். ஓகேங்களா? சோ ஃப்ரிட்ஜ்ல இருக்க டெம்பரேச்சர் வெளியில இருக்க டெம்பரேச்சர் மாறுறது. ஈவன் நம்மளோட இந்த தாய்ப்பாலே கூட பாட்டில்ல வைக்கிறோம், குழந்தைக்கு பாட்டில் ஃபீட் கொடுக்குறோம், அது ஒரு சர்டைன் டைம்ஸ் 5-6 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அதை நம்ம பார்க்கும்போது அது திரிஞ்சிருக்கும். சோ பால் திரியறதுன்றது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம். ஆனா தாயோட மார்பகத்துக்குள்ள இருக்கக்கூடிய தாய்ப்பால் கெடுமா, புளிக்குமா? உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மை டியர் மாமிஸ், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்லயும் யாராவது இந்த மாதிரி சொல்றவங்க இருந்தா காதுல கேட்டுக்கோங்க. பட் த சயின்ஸ் பிஹைண்ட் திஸ், பிரெஸ்ட் ஃபுல்லாவே ஆல்வியோலர் எபிதீலியல் செல்ஸ். பிரெஸ்ட் எப்பவுமே வந்து கடவுள் வந்து எல்லாமே ஒரு பிளானோட படைச்சிருக்காரு இல்லையா? மேல்ஸ்க்கு வந்து பிரெஸ்ட் இல்லாம பிளாட்டாவும், ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொடுத்து ஒரு குழந்தைய வந்து தாங்கிக்க, ஒரு குழந்தைய வந்து ஆதரிக்க, குழந்தைக்கு வந்து ஒரு வார்ம்த் கொடுக்க, ஒரு ஹக் பண்ண, அந்த குழந்தை நெஞ்சோட நெஞ்சா சாச்சுட்டு அந்த தாயன்புல ஒரு அந்த பரிசத்துல தூங்க, அந்த மாதிரி பகவானே வந்து இயற்கையிலே எல்லாத்துக்கும் அமைச்சிருக்காரு. சோ பிரெஸ்ட் ஃபுல்லாவே வந்து ஃபேட் அண்ட் டிஷ்யூஸால ஆகப்பட்டது, அதுல எந்த எலும்பும் இல்லை. சோ அதுக்குள்ள இருக்க அந்த ஆல்வியோலார் எபிதீலியல் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, அதோட வேலையே வந்து என்னன்னா சொல்றேன் கேளுங்க. பிரெஸ்ட் மில்க் வந்து செக்ரேட் ஆகி வருது, கலெக்ட் ஆகுது பிரெஸ்ட்ல. ஒரு சர்டைன் டைம் 8 hours வரைக்கும் அது பிரெஸ்ட்லயே இருக்கும், கெடாம. பிரெஸ்டுக்குள்ள இருக்க தாய்ப்பால் எப்போதும் ஒருபோதும் கெடாது. தாய்மார்களே கவனத்தில் கொள்ளுங்கள், எப்பவுமே கெடாது. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து அந்த எபிதீலியல் செல்ஸோட வேலையே என்ன அப்படின்னா 8 hours வரைக்கும் அது வெயிட் பண்ணும். 8 ஹவர்ஸ்ல வந்து அந்த தாய் வந்து எம்டி பண்ணிட்டாங்க, பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நியூ பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷன் வந்துட்டு இருக்கும். சோ அப்ப அந்த செக்ரேட் ஆன இப்ப ஒர்க்கிங் அம்மா காலையில ஆபீஸ் போறாங்க, ஈவினிங் தான் வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடைப்பட்ட நேரம் அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாத டைம்ல பால் கெட்டிருக்குமா? கண்டிப்பா இல்ல.
சோ அந்த பால் ஆகப்பட்டது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எபிதீலியல் செல்ஸோட வேலை என்னன்னா, ரொம்ப ஷாக்கிங்கான சர்ப்ரைசிங்கான ஒரு உண்மைங்க. காட்ஸ் கிரியேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த தாய்ப்பால்ல இருக்க புரத சத்தா இருக்கட்டும், வைட்டமின், மினரல், ஃபேட், வாட்டர் கண்டென்ட் எல்லாமே தனித்தனியா பிரிச்சு அந்த பிரஸ்ட் மில்க திரும்பவும் தாயினோட ரத்தத்திலேயே செலுத்திடுதுங்க. இது வந்து ரிசர்ச்ல ப்ரூஃப் பண்ணி சயின்டிபிக்கான ஒரு விஷயம். பீடியாட்ரிக் அசோசியேஷன்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லாத கருத்து எதுவும் இல்லை, மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சோ அது வந்து அது தன்னால சேவ் பண்ணிக்குது. சோ எப்ப வந்து திரும்ப பேபியை வந்து அவங்க சக் பண்ண வச்சு பிரஸ்ட் மில்க் கொடுக்குறாங்களோ, திரும்பவும் பால் சுரப்பு தன்னால வருது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தாய்ப்பால்ல வந்து செக்ரேட்டரி இம்யூனோ ஆன்டிபாடிஸ் IgG அப்படின்னு ஒரு இது IgA அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்டிபாடி இம்யூனோகுளோபுலின் இருக்கு. சோ இந்த ஆன்டிபாடிஸோட வேலை வந்து இந்த செக்ரேட்டரி IgA அப்படிங்கிற ஆன்டிபாடிஸோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளோட குழந்தையோட குடல் பகுதியில எந்த ஒரு வைரஸா இருக்கட்டும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இந்த நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, தாய்ப்பால் புளிச்சிருந்து அதை குடிச்சா குழந்தைக்கு வயித்தால போகும், குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம தடுக்கிற வேலை இந்த ஆன்டிபாடியோட வேலை. சோ இந்த ஆன்டிபாடி தாய்ப்பால்ல இருக்குது அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, கட்ல இருக்க பாக்டீரியாஸ் எதுவும் அண்ட விடாம ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா குழந்தையோட கட் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது உதவுது. சோ மை டியர் மாமிஸ், உங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இனி வந்து யாரும் உங்களுக்கு பால் கெட்டு போச்சு, கெட்டு போன பாலை புகட்டாத, பால் கொடுக்காத, அத கறந்து வெளியில போட்டுரு, மரத்துக்கு ஊத்திரு, செடிக்கு ஊத்திரு, அந்த மாதிரி எல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா, the science behind this அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, மத்தவங்களுக்கும் தெளிவா படுத்துங்க. ஓகேங்களா? புது எஸ்பெஷலி நியூ மாமிஸ்க்கு தான் நிறைய வந்து விஷயங்கள் தெரியாம இருக்கும், அவேர்னஸ் இல்லாம இருக்கும். எது சரி எது தப்பு, நான் கொடுக்கறது சரியா, என் குழந்தைக்கு சரியான பால் போதுமா? நம்ம சேனல்ல இந்த ஆகஸ்ட் 1st இருந்து பிரஸ்ட் ஃபீடிங் சீரீஸ் எக்ஸ்க்ளூசிவா உங்க எல்லாருக்காகவும் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த பிரஸ்ட் ஃபீடிங் சீரீஸோட எல்லா போஸ்டையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரஸ்ட் ஃபீடிங் ரிலேட்டடா உங்களுக்கு எந்த குவரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு குழப்பத்தை தீக்கிறது, உங்களோட என்ன டவுட்ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்றேன். பர்சனலா 1-to-1 கன்சல்டேஷன் வேணும், கவுன்சிலிங் வேணும்னாலும் யூ கேன் புக் யுவர் கன்சல்டேஷன் த்ரூ யுவர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்துலயுமே இருக்கு, என்னோட ப்ரொஃபைல்ல இருக்கு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயுமே கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா தான். உங்களுக்கு பிரெக்னன்சி ரிலேட்டடோ இல்ல பேபி கேர் ரிலேட்டடோ எந்த டவுட், டயட், எக்ஸசைஸ் எது இருந்தாலும் நீங்க ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. ஓகேங்களா? சோ பிரஸ்ட் ஃபீடிங் ரிலேட்டடா எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நாம இன்னும் வரப்போற வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். சோ இனி இந்த மாதிரி ஒரு டவுட்ஸோட நீங்க பேபி ஹேண்ட்லிங் பண்ணாதீங்க. யாராவது சொன்னாங்கன்னா இந்த 2 விஷயங்களை தெளிவா சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமா வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் வந்து பாக்குறேன். தேங்க்யூ.